வெல்கம் டு தமிழ் சினிவுட். இன்னைக்கு சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 25வது திரைப்படத்துடைய மிரட்டலான டைட்டில் டீசரை வெளியிட்டிருக்காங்க. டைட்டில் டீசர் எப்படி இருக்கு, படம் எந்த கதையை மையமாக கொண்டு உருவாகுது, சிவகார்த்திகேயனை விட வில்லன் மிரட்டலா இருக்காரா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நடிகர் சிவகார்த்திகேயன் தற்போது அவருடைய 25வது திரைப்படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கார். இந்த படம் சுதா கங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடிக்கிறாங்க. இந்த படத்தில் துணை நடிகராக அதர்வா நடிக்கிறாங்க. மேலும் சீலீலா இந்த படத்தில் ஹீரோனியா நடிக்கிறாங்க. வில்லனா ரவி மோகன் நடிக்கிறாங்க. ஜி பிரகாஷ் இசையமைப்பில் உருவாகிற இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு போராட்டத்தின் போது மதுரையை சேர்ந்த ராஜேந்திரன் என்ற மாணவர் இந்தி திணிப்பு போராட்டத்தில் எப்படி பங்கேற்றார், அவர் எதனால் உயிர் நீத்தார் அப்படிங்கிற அவரது கதையை மையமாக கொண்டு இந்த படத்தை சுதா கங்கரா இயக்குறாங்க. ஸோ இந்த திரைப்படம் சிவகார்த்திகேயன் மற்றும் சுதா கங்கரா கெரியர்லேயே மிகப்பெரிய பொருட்செலவில் பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமாக உருவாயிட்டு இருக்கிறதா தகவல் வெளியே இருக்குது. இந்த நிலையில் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 25வது திரைப்படத்துடைய டைட்டில் லுக்கை டீசரை வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்துக்கு கலைஞர் எழுதி இயக்கி தயாரித்து சிவாஜி கணேசன் நடிப்பில் மிரட்டலான திரைப்படமாக வெளியாகி தமிழ் சினிமாவையே கலங்கடித்த பராசக்தி அப்படிங்கிற டைட்டிலை பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய 25வது திரைப்படத்துக்கு வச்சுருக்காங்க. பராசக்தி திரைப்படம் தமிழ் சினிமாவுடைய ஒரு கல்ட்டு கிளாசிக் திரைப்படம். ஸோ அந்த படத்தோடைய டைட்டிலை இந்த படத்துக்கு எப்படி திமுக வைக்க அனுமதி கொடுத்தாங்கன்னு கேட்டோன்னா, இந்த கதையை பார்த்தீங்கன்னா திமுகவை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு கதையாக இருக்கிறதுனால எலெக்ஷன் சமயத்தில் இந்த படத்தை வெளியிட்டு ஓட்டை வாங்கிடலான்னு பிளான் பண்ணி மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் வேலையுமே பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சி இந்த படத்துக்காக பண்ணி இந்த டைட்டிலே கொடுத்துருக்காங்க. ஆனால் பராசக்தி போன்ற ஒரு படத்தோடைய டைட்டில் இந்த படத்துக்கு வைக்கக்கூடாதுன்னு சிவாஜி கணேசன் ஃபேமிலி மற்றும் ரசிகர்கள் தரப்புலேருந்து கோரிக்கையெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த படத்துக்கு பராசக்தின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க டைட்டில் டீசர் மிரட்டலாக இருக்குது. ஜி பிரகாஷோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிரட்டலாக இருக்குது. அதை விட சிவகார்த்திகேயன் லுக் பார்க்க செயற்கையாக இருந்தாலும் அந்த கேரக்டராக சிவகார்த்திகேயன் படத்தில் நடிச்சிருக்கார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதர்வாவும் சூப்பராக மிரட்டியிருக்காரு. அதை விட ஸ்ரீலீலா பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்க மாதிரி இருக்குது. ஒரு தெலுங்கு தமிழ் பெண்ணாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா இந்த படத்தில் வராங்க அப்படின்னு அந்த பேச்சை பார்க்கும்போதும் அவங்களுடைய ரோலை பார்க்கும்போதும் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ரவி மோகன் ஒரு மிரட்டலான வில்லனாக இந்த படத்திலே ஒரு மெயின் வில்லனாக வராரு. சிவகார்த்திகேயனை விட ரவி மோகனுக்கு ஸ்கோப்பும் நிறையா இருக்கிற மாதிரி தான் கதையை இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் ரவி மோகன் இந்த படத்தில் வில்லனை நடிக்க கமிட்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு படத்தோடைய டீசர் பார்த்தீங்கன்னா இப்போ மிரட்டலாக இருக்குது, வைரலாகிட்டு இருக்குது. ஸோ கதையுமே இந்தி திணிப்பை மையமாக கொண்டு உருவாகிறதுனால ஆளும் கட்சி இந்த படத்துக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. ரசிகர்களுமே ரொம்ப ஈகராக இந்த படத்தோடைய அடுத்தடுத்த அப்டேட் படத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தோடைய டைட்டில் டீசர் பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த டைட்டில் டீசர் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.